உங்க ஸ்கிரீன்ல ஒரு பெரிய நம்பர் இருக்கு. 7000 கோடி ரூபாய். அந்த நம்பர் பார்க்கும்போது ஒரு செகண்டுக்கு உனக்கு கூஸ் பம்ஸ் வரும். இவ்வளவு பணம். ஆனா ஒரு உண்மை இருக்குது. அது உங்க பணம் இல்ல. ஒரு ரூபாயும் உங்கது இல்ல. நீ அந்த நம்பரை மேனேஜ் பண்றவன் மட்டும். இப்போ நேரம் இரவு 11:47. ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் காலியாகி இருக்கும். லைட்ஸ் சில மட்டும் ஆன். ஏசி ஓசை மட்டும் கேட்கும். லேப்டாப் ஸ்கிரீன் மட்டும் உன் முகத்துக்கு லைட் கொடுக்குது. நீ இன்னும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. காலை 6 மணிக்குள் ஒரு பிரசன்டேஷன் ரெடியாகணும். கிளையண்ட்டுக்கு போகணும். நீ காலையிலிருந்து வேலை பண்ண ஆரம்பிச்ச. இப்போ 19 மணி நேரம் ஆகுது. உன் கண்கள் கொஞ்சம் ஹெவி. பேக் பெயின் ஆரம்பம். ஆனா வேலை நிறுத்த முடியாது. எக்ஸல் ஷீட் ஓப்பன். நம்பர்ஸ், ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ். அதுக்கப்புறம் பவர் பாயிண்ட், சார்ட்ஸ், கிராஃப்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ். காஃபி வாங்கின. ஆனா அதை குடிக்க நேரமே இல்ல. இப்போ அது குளிர்ந்துடுச்சு. அதே மாதிரி நீயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பாகிக்கிட்டு இருக்க. ஸ்லைட் நம்பர் 34. அதுல தான் ப்ராப்ளம். DCF அசம்ப்ஷன்ஸ். உங்க சீனியர் சொல்றார், இது டூ அக்ரெசிவ், இது ரியலிஸ்டிக் இல்ல, மீண்டும் பண்ணு. நீ ஒரு செகண்டுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற. இவ்வளவு நேரம் பண்ணினேன். ஆனா சொல்ல முடியாது. நீ மீண்டும் ஆரம்பிக்கிற. மாடல் ரீபில்ட் பண்ற. டிஸ்கவுண்ட் ரேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற. ஸ்மால் சேஞ்ச். ஆனா ரிசல்ட் பெருசா மாறுது. வேல்யூவேஷன் கீழே போகுது. அந்த ஒரு மோமெண்ட்ல உனக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். இந்த கேம்ல ஸ்மால் டிசிஷன்ஸ் கூட பெரிய இம்பாக்ட் தரும். நீ ஃபைல் சேவ் பண்ற, மெயில் அட்டாச் பண்ற, சென்ட். நீ வெயிட் பண்ற. சீன் ஆகுது. ரிப்ளை வரல. டைம் ஸ்லோவா போகுது. நீ ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போதான் உனக்கு ஒரு டீப் ஃபீலிங் வரும். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இதுதான் உங்க லைஃப். நீ ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஃபீல் பண்ண மாட்ட. நீ ஒரு மெஷின் மாதிரி ஃபீல் பண்ணுவ. அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மெஷின். நம்பர்ஸ் இன்புட், ஸ்லைட்ஸ் அவுட்புட். நீ மீட்டிங்ல பேச மாட்ட. டிசிஷன் எடுக்க மாட்ட. நீ ஒரு சிஸ்டம்ல ஒரு ஸ்மால் பார்ட். நீ உன்னாலேயே சொல்லிக்கிற, இது ஸ்டார்டிங் தான், இப்போ ஸ்ட்ரகல், அடுத்தது சக்சஸ். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நீ லேட்டா தூங்குற. மார்னிங் டயர்டா எழுந்திருப்ப. ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, நீ பிக் பண்ண மாட்ட. ஃபேமிலி கூட பேச நேரம் இல்ல. ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவ, நான் பிஸி இல்ல, நான் ஸ்லோலி என் லைஃபை லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ்ல சில பேர் இருக்காங்க. அவங்க சேலரி 30 கோடி, 40 கோடி. அப்போ உனக்கு டவுட் வரும், நானும் ஒரு நாள் அப்படி ஆகுவேனா? அப்போதான் இன்னொரு ரியலைசேஷன் வரும். ஹார்ட் ஒர்க் மட்டும் போதாது. ரைட் பிளேஸ் பிளஸ் ரைட் பீப்புள் பிளஸ் ரைட் டைமிங் தேவை. நீ அந்த ஆக்சஸ்க்கு அருகில் வர முயற்சி பண்ற. மந்த்ஸ் போகுது, இயர்ஸ் போகுது. ஒரு நாள் உன் ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ் ஆகுது. 2800 கோடி ரீஃபைனான்சிங். நீ ரொம்ப எக்ஸைட்டட். நியூஸ் செக் பண்ற. அங்க உங்க பாஸ் பெயர் இருக்கு, உன் பெயர் இல்ல. உனக்கு போனஸ் 10 லட்சம். ஹேண்ட்ஷேக், குட் ஜாப். அதுதான் அந்த நாள்ல நீ புரிஞ்சுக்கிற, ஒர்க் நீ பண்ற, கிரெடிட் வேற யாரோ வாங்குறாங்க. இயர்ஸ் பாஸ் ஆகுது. நீ சீனியர் ஆகுற. இப்போ ஜூனியர்ஸ் உன்னிடம் ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க லேட்டா வேலை பண்றத நீ பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு நினைவுக்கு வரும், நீயும் அப்படித்தான் இருந்த. இப்போ நீ டீல்ஸ் ரன் பண்ற. கிளையண்ட் உன்னோட டைரக்டா பேசுறார். 5000 கோடி டீல், 50 கோடி ஃபீஸ். ஆனா அதுல உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ இன்னும் கிளைம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ளைட்ஸ் மும்பை டு துபாய், சிங்கப்பூர், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், லக்ஸுரி லைஃப் மாதிரி தெரியும். ஆனா உண்மையான டீல்ஸ் மீட்டிங் ரூம்ல நடக்காது, பிரைவேட் டின்னர்ல முடியும். ஒரு நாள் நீ ஒரு டிசிஷன் எடுக்கிற. டீல் ஓவர் பிரைஸ்டுன்னு தெரியும். ஆனா நீ சைலண்ட். டீல் க்ளோஸ். கம்பெனிக்கு ப்ராப்ளம் வரும். ஆனா பேங்க்குக்கு 100 கோடி ஃபீ. நீ கில்ட்டி ஆக மாட்ட. நீ சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ற. டைம் போகுது. மேனேஜிங் டைரக்டர். இப்போ நீ நம்பர்ஸ் மாடல் பண்ண மாட்ட. நீ பீப்புளை மேனேஜ் பண்ற. ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ற. CEOs உன் கால் அட்டென்ட் பண்றாங்க. சண்டே காலை கூட. இதுதான் பவர். நீ பிரைவேட் ஈக்விட்டிக்கு மூவ் பண்ற. 1 லட்சம் கோடி ஃபண்ட். இப்போ சேலரி முக்கியம் இல்ல, கேரி தான் கேம். 300லிருந்து 700 கோடி பொட்டென்ஷியல். நீ கம்பெனிஸ் வாங்குற. 15000 கோடி டீல். 1000 பேர் ஜாப் லூஸ் பண்ணுவாங்க. நீ அனௌன்ஸ் பண்ண மாட்ட. CEO அனௌன்ஸ் பண்ணுவார். நீ சொல்லுவ, எஃபிஷியன்சி, ஆப்டிமைசேஷன். லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகுது, மீனிங் சேம். ஒரு நாள் ஒரு ட்ரேட்ல 3000 கோடி ப்ராஃபிட். ஒரு வாரத்துல. நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்ட. அந்த மோமெண்ட்ல நீ ரியலைஸ் பண்ற, மணி ஒரு நம்பர் மாதிரி தான், இமோஷன் இல்ல. இயர்ஸ் பாஸ் ஆகுது. நீ ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ற. நார்மல் லைஃப் மறந்துடுற. ஃபேமிலி இருக்காங்க,
ஆனா நேரம் இல்ல. ஒரு நாள் நீ உன்னிடம் கேட்கிற, நான் ஹாப்பியா இருக்கேனா? ஆன்சர் இல்ல. அன்ஹாப்பியா? அதுக்கும் ஆன்சர் இல்ல. நீ ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் பண்ற, ஃபங்க்ஷன் பண்ற. கீழே ஒரு 23 வயசு பையன் வரான். ஃபார்மல் ஷர்ட், நியூ லேப்டாப், எக்ஸைட்டட். அவனுக்கு தோணுது, நான் பணம் சம்பாதிக்க போறேன். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு பெரிய மெஷின்குள் நுழையிறான். இந்த மெஷின் ஒருபோதும் நிக்காது. அது புதிய மனிதர்களை மட்டும் தேடும். அதை ஓட்டிக்கிட்டு இருக்கும். இது பணம் பற்றி இல்ல, இது பவர் பற்றி, இது சிஸ்டம் பற்றி. நீ அந்த சிஸ்டம்ல ஒரு பார்ட். நீ அதை ரன் பண்ற, அல்லது அது உன்னை ரன் பண்ணுது.